கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறதில் மிகப்பெரிய சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் கடந்த நாட்களிலே நமக்கு ஜீவனை கொடுத்து இந்நாட்களிலே ஆண்டவர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். என்னடா வீடியோ மட்டும் பாக்குறோம், சத்தம் வருது, ஆளக்கானமே அப்படின்னு பாக்குறீங்களா? ஒரு சிறு வேத பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 144 சங்கீதம் அவருடைய 4ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, மனுஷனுடைய நாட்கள் நிழலுக்கு சமானமாய் இருக்கிறது. வேதாகமம் ஒரு மனிதனுடைய வாழ்வை குறித்து பல உவமானங்களை சொல்கிறத கவனிக்கிறோம். அதிலே ஒன்று, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு சமானம், மனிதனுடைய நாட்கள் புகைக்கு சமானம், மனிதனுடைய நாட்கள் இருளுக்கு சமானம், மனிதனுடைய நாட்கள் தேசத்திற்கு சமானம். அப்போ இங்க இந்த வேத பகுதியிலே மனுஷனுடைய நாட்கள் நிழலுக்கு சமானமாய் இருக்கிறது என்று வேதாகம் குறிப்பிடுகிறத பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது. வேதாகமத்திலே சங்கீதங்கள் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, மனுஷனுடைய நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் 70 அல்லது 80, சில மேலை நாடுகளிலே சுமார் 90 வயது அல்லது 100 வயது கூட வாழுகிறார்கள். ஆனால் எப்படியாக மனிதனுக்கு மரணம் என்பது நிச்சயமான ஒன்று. ஒரு மனிதனும் தன்னுடைய மரணத்தை என்ன செய்து விட முடியாது, நிறுத்திவிட முடியாது. அப்படியானால் இந்த வாழ்வை குறித்து நாம் ஏன் அக்கறை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும்? உலகத்திலே சொல்லுகிறார்கள், அனுபவி ராஜா அனுபவி, இருக்கிறது கொஞ்ச காலம், இருக்கும்போது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயின்னு சொல்றாங்க. ஆனால் கிறிஸ்துவும் வேதாகம் மாத்திரமே இந்த இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்தை குறித்து கவனமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறது. காரணம் என்னவென்றால், உலகத்திலே பிறந்த அத்தனை மனிதனும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அன்றியும் மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டபடியே. அப்படியானால் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு முறை பிறக்கிறோம், ஒரு முறை மரிக்கிறோம், பின்பு நியாய தீர்ப்படைகிறோம். அப்படியானால் மனிதனுடைய வாழ்விலே அவன் குறுகிய காலம் உள்ளவனாக இருக்கிறான். அப்படின்னா இந்த வாழ்வை குறித்து நம்ம தேவனுக்கு கணக்கொப்புவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். பல நேரங்களிலே இதை நம்ம மறந்து விடுகிறதுனால உலகத்தோடு கூட தேவன் விரும்பாத பாவங்கள், ஆண்டவர் எதெல்லாம் வெறுக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் செய்துறோம். ஆனா நல்லா கவனிங்க, உங்க வாழ்நாட்களை குறித்து நீங்கள் தேவனுக்கு கணக்கொப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். உங்க வாழ்நாட்களிலே நம்ம எதுக்கெல்லாம் கணக்கொப்புவிக்கணும்? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், உங்களுடைய பொருளாதாரம், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாழ்ந்துகள், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிந்தை, நீங்கள் பூமியிலே மற்றவரிடத்தில் நடந்து கொள்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் கணக்கொப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அதனால நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நாட்களை குறித்து கவனமா நடந்து கொள்ளுங்க. காலம் நம்முடைய கையில இல்லை, காலங்கள் இருக்கிற போதே தேவனை தேடுவோம். God bless you. கர்த்தர்